நம்மளுடைய கோயிலில் முருகனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களில் சிறப்பானதும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் சொல்லுங்கள். ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாலாபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது. முருகனுக்கு எல்லா அபிஷேகமும் சிறந்தது. அதில் சிறப்பு வாய்ந்த அபிஷேகம் அப்படின்னு பார்த்தா சந்தனாபிஷேகத்துக்கு இது பண்ணக்கூடியது, குறிக்கக்கூடியது. இந்த சந்தனாபிஷேகம் நம்ம நல்ல நம்மளுடைய எண்ணங்களை நல்ல எண்ணத்தையாக மாற்றக்கூடிய ஒரு இது சந்தனாபிஷேகம். நல்ல ஒரு நேர்மறையான இதை நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த சந்தனாபிஷேகம். நம்ம ஆலயத்தில் தினசரி சந்தனாபிஷேகம் சிறப்பு வாய்ந்த அபிஷேகமாக நம்ம கோவிலில் நடந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பூஜைகள்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன பூஜைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்குங்க? பூஜைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில் 6:30 மணிக்கு அபிஷேகம் பூஜைகள். அடுத்த சாயரட்ச சோடசோபச்சார பூஜைகள் நம்ம ஆலயத்தில் சோடசோபச்சாரம் அப்படின்னா அலங்காரத்திலேருந்து உபச்சாரத்துலேருந்து நமக்கு எல்லாமே நடக்கும். நம்ம கோவிலில் சிறப்பு வாய்ந்த பூஜைகளாக நடக்கும்.